தகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் திருச்சியில் வந்தார். பெரிய கூட்டம் நடந்துச்சு. ஆதி காலத்தில் மன்றம் திறந்தவர்கள்லாம் ஒரு இடத்துல நிற்கும்போது அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தார் விஜய் அவர்கள். அது வேறு யாரும் இல்லை, ஆர்கே ராஜா என்று சொல்வார்கள். ஆனால் அதுபோல் இன்னும் சில பேரும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் அரசியல் பயிற்சி தனியாக ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பேசணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ என் முன்னாடி கேமரா இருக்குது, கேமராமேன் அங்கே இருக்கார், கூச்சப்படாமல் நான் பேசுகிறேன். பொதுவெளியிலையும் என்னால் பேச முடியும். ஏன்னா பேசி நான் பழகிட்டேன். என்னையெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்தாங்கன்னா ஒரு பேச்சாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் அழகு மருதராஜ் அவர்கள் கட்சியில் சேர்றதுக்கு பல முறை முயற்சி செய்தார். அதனை தடுத்தது யார்? விஜய் அவர்கள் சின்ன சேனலு, பெரிய சேனலு, சின்ன பத்திரிகை, பெரிய பத்திரிகைலாம் பார்க்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் சரி, நானெல்லாம் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் பத்திரிகையை பதிவு தபாலில் போயஸ் தோட்டத்துக்கு அனுப்புவேன். அதன் மீது நடவடிக்கையும் எடுப்பார்கள். சிறு குறிப்பு, சின்ன பிட்டு செய்தியாக இருந்தாலும் அதை பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் கட்சி நடத்தக்கூடிய விதம் என்பது கொஞ்சம் தவறு என்பதை விட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு, 20 சீட்டு 30 சீட்டு பிடிக்கிறாரு, அப்படியே ஆட்சிக்கு வந்துடுவாருங்கிறதெல்லாம் அதை நான்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், என் போன்றவர்களுக்கு தெரியும் இந்த கட்சி எத்தனை சீட்டு பிடிக்கும், எந்த நிலைமைக்கு போகும். புஷி ஆனந்த் சொல்கிறார், நான் தளபதியை இட்டுக்குன்னு போவேங்கிறார். அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடாது. மதிப்பிற்குரிய புஷி ஆனந்த் அவர்களே, புஷி என்பது ஒரு ஒயின் ஷாப் கடையோட பேர். அதனால் புஷி ஆனந்த் தயவு செய்து பாண்டிச்சேரிக்கு மாநில செயலாளராக நியமித்து விட்டு தமிழ்நாட்டிற்கு பொதுச் செயலராக ஒரு தமிழரை நியமிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இணை பொதுச் செயலராக நிர்மல்குமாரை நியமிச்சிருக்கீங்க. இன்னும் சில மாதங்கள் கழித்து நிர்மல்குமார் அவர்களை பொதுச் செயலராக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்லை. இப்போ இணை பொதுச் செயலராக நிர்மல்குமாரை நியமித்ததன் அடிப்படையில் தென் மாவட்டம் முழுவதுமாக சுறுசுறுப்பாக செயல்படுறாங்க. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெறப்போகிறார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பெரிய ஆளையும் விஜயையும் பார்த்துட்டாங்க, விஜயகாந்தையும் பார்த்துட்டாங்க. இல்லைங்க, அவரை விட விஜய்க்கு அதிக கூட்டங்க. கூடுகிற கூட்டம் செம்மறியாட்டு கூட்டம், ஓட்டு போட மாட்டார்கள். புஷி ஆனந்த் பல பேர்த்துக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏய், நீ மாவட்ட செயலராக வரல, இந்த எலெக்ஷனில் 2026க்குள்ளே நீ செட்டில் ஆகிற, நல்ல பணம் இருக்குல்ல, பார்ட்டியாக கூட்டிகிட்டு வா, லைஃப் செட்டில்டு அப்படிங்கிறாராம். அப்போ எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு? கட் அவுட் வச்சு, பாலாபிஷேகம் வச்சு, டிக்கெட் 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி, அவன் 10 பேர்த்துக்கு 2000 ரூபா டிக்கெட்டை 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்று, 5000 ரூபாய்க்கு விற்று, தாலி அடமானம் வச்சு, நகையை அடமானம் வச்சு, நிலத்தை விற்று, பத்திரத்தை அடமானம் வச்சு, எவ்வளவோ செலவு பண்ணி விஜய்க்காக வேண்டி நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு உடல்நிலை சரியில்லை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்டுக்கிட்டே இருக்குது. கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு. சரத்குமாருக்கோ வேறு யாருக்கோ, ரஜினிக்கோ, விஜயகாந்த் போன்றவர்களுக்கோ அதுபோல் கடிதம் அனுப்பியிருந்தா ஏதாவது அந்த மாவட்ட செயலர் கூட பணம் கொடுத்துருப்பாங்க. அப்போ விஜய்க்கு தெரியாமல் இது நடக்குதா? புஷி ஆனந்த் அவரை வளர்த்து கொள்கிறார். அவர் பல 1000 கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிட்டார். எத்தனை பேர்த்துக்கிட்ட 2 கோடி ரூபா வாங்கியிருக்காரு தெரியுமா? 50 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், எந்த அளவுக்கு சீப்பாக வாங்கணுமோ வாங்கிட்டாரு. எந்த அளவுக்கு பெரிய லெவலில் வாங்கணுமோ புஷி ஆனந்த் வாங்குறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது போல தான் சில விஷயங்கள் நடந்தது. அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குன்னு தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு அப்படியே பெரிய கூட்டம் கூடுங்கிறதுனால இப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் யாரை நிறுத்த போகிறீங்க? ஒரு முத்தரையரை தான் நிறுத்தணும். அதை விட்டுவிட்டு நான் சமத்துவமாக நான் ஒரு பல்லர் பறையரை நிப்பாட்டுவேன்னா அதுக்குன்னு தனி தொகுதி இருக்குது. சீமான் மாதிரி அரசியல் பண்ணால் வேலைக்கே ஆகாது. இங்கே ஒன்றும் அப்படியே அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் கொடுக்க போகிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மக்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். என்னால் எதுவும் சாத்தியமில்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டாரம் இருக்கிறது. ஒரு 4 மாவட்டத்தில் எனக்கும் சொந்த பந்தம்னு இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே யார் வேட்பாளர், நல்ல வேட்பாளர், உங்கள் நல்லது கெட்டதுக்கு நிற்கிறவங்க யார், போய் மனு கொடுத்தா கேட்குறவங்க யார், எனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன்லையே எங்கேயோ போய் நின்று கேட்குறவங்க யார், அப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுங்க. திருச்சியில் அதுபோல் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அண்ணன் அவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். வர்றவங்களுக்கு இல்லங்காமல் ஒரு கிரிக்கெட்டோ கபடியோ எது வச்சாலும் அவரால் இயன்றது. அவர் ஒன்றும் அமைச்சர் பதவி, வானளாவிய அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கிறவர் கிடையாது. அவர்களாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் கொடுக்கலாம், பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்கலாம்.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த வேளாண்மை துறை அமைச்சரை என்னமோ வன்னியர் மட்டும்தான் விவசாயத்தில் பெரிய அளவுக்கு வளர்ந்து வர்றவங்க மாதிரி வன்னியருக்கே தொடர்ந்து கொடுக்குறீங்க. அது ஏன்னு தெரியல. அவங்க தான் கணக்கச்சிதமாக வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறவங்களான்னு தெரியல. அப்படி சமுதாயம் பார்த்து செய்ய வேண்டியதை செய்யணும். எங்கே சமுதாயம் பார்க்கக்கூடாது அங்கே பார்க்கக்கூடாது. அதுபோல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னும் அரசியலில் வெளிப்படைத்தன்மையாக எல்லா மாவட்ட செயலரையும் கூப்பிட்டு பேசணும், கலந்து ஆலோசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 மாவட்ட செயலர்கிட்டையாவது பேசணும். அப்படி என்ன உங்களுக்கு முழு நேர வேலையாகவே நீங்கள் இருக்கீங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் இரவு வரலையும் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் பொதுச்செயலரை போட்டிருக்காங்க, துணை இணை பொதுச்செயலாளர், பொருளாளர் எல்லாமே போட்டிருக்காங்கல்ல. ஒட்டு மொத்தமாக நீங்கள் புஷி ஆனந்தத்தையே உங்களுக்கு திருவாரூர்லேயோ நாகப்பட்டினத்துலேயோ விஜய் அவர்கள் பேசி கொண்டு இருக்க பொழுது அந்த வாகனத்துக்கு பக்கத்தில் ஒரு பதாகை இருக்குது, பெரிய போட்டோவாக அப்படியே புஷி ஆனந்த் போட்டோ இருக்குது. புஷி ஆனந்த் முதல்ல யாருங்க? விஜய் அவருடைய தாய் தந்தையை பிரித்தவர் புஷி ஆனந்த். என்ன மாய மந்திரம் போனாரோ, மைய தடவுறாரோ, அப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் புஷி ஆனந்தால் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி வீழ்ச்சி நிலைக்கு தான் போகுது. அது ஒன்றும் புஷி ஆனந்த் இந்த 2026 தேர்தலுக்குள்ளார அவர் பொதுச் செயலாளராக இருந்தார்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி சில சீட்டுக்களை பிடிப்பதிலும் தவறிவிடும். ஒருவேளை விஜய் வந்து நல்ல வேலை பண்ணியிருக்காரு. துணை பொதுச் செயலராக இருந்த நிர்மல்குமார் அவர்களை இணை பொதுச் செயலராக போட்டிருக்காரு. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது, பாஜகவில் இருக்கும்போது எப்படி செயல்பட்டார், பாஜகவில் இருக்கும்போது எப்படி செயல்பட்டாருங்கிறது தெரியும். 2 கட்சியில் இருக்கும்போதும் சிறப்பாக செயல்பட்டார் தகவல் தொழில்நுட்பத்தில். அதனால தான் இணை பொதுச் செயலராகவும் தகவல் தொழில்நுட்பத்திலையும் அவரை வச்சு விஜய் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படின்னா நிர்மல்குமார் அவர்களுடைய செயல்பாடு வரவேற்கக்கூடியது. அதுபோல் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டிருக்கீங்கல்ல, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சென்னை பகுதியிலிருந்து சில நிர்வாகிகள் நமக்கு வந்து பேப்பரில் நமக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்லேயும் நமக்கு வந்து தகவல் அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா, ஐயா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலருங்கும் போது அது ஒரு வட்டச் செயலாளர் லெவலுக்கு சுருக்கிடுறாங்க. அந்த மாதிரி வேலைகளை செஞ்சால் இந்த கட்சி வந்து இன்னும் இழிவான நிலைமைக்கு போதும். எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தொடங்கிய முசிறி புத்தன் பக்தன் போல அவரை போல பல பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த புத்தனை வந்து முசிறி புத்தனை பதவி கொடுத்து அழகு பார்த்தார். அதனால் முசிறி புத்தன் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஒரு ரசிகராக இருந்தார். எம்ஜிஆரை உயிர்கூறாக நேசித்தார். அதனால் முசிறி புத்தனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தார். அதுபோல் முதலில் மன்றம் தொடங்கியவர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், இவர்களெல்லாம் யார் என்று பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, கரூரில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. நிறைய பேர் 50 பேர் எனக்கு எழுதியிருக்காங்க. முக்கியமாக அதில் ஒரு 10-15 பேர். அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே ஆரம்பத்தில் யார் மன்றத்தில் நமக்கு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அரசியலில் நல்ல ஒரு பேச்சாளராகவும் அவருக்கு கீழே நிறைய விசுவாசிகள் இருந்தாங்க. காரணம் என்னென்னா, இப்ராஹிம் ராவத்தருக்கு வந்து கடைசி வரலையும் முக்கியத்துவம் கொடுத்தார். முக்கியத்துவம் கொடுக்காம போனதுக்கு அவருடைய குடும்பம் தான் காரணம். அது வேறு விஷயம் பின்னொரு காலகட்டத்தில். அதுபோல் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் மன்றம் தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வேலைகளை செய்யணும். ஆரம்ப காலகட்டத்தில் மன்றம் தொடங்கிய நிர்வாகிகளை அந்தந்த பகுதிக்கு போகும்போது அவங்கள கூப்பிட்டு விமான நிலையத்தில் கூப்பிட்டு அந்த கூட்டங்களில் அறிவிக்கணும். எனக்கு முதலில் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு துணையாக நின்று மன்றம் தொடங்கியவர் இவர், எனக்கு உறுதுணையாக உழைத்தவர் இவர் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பெரிய அளவுக்கு வானளாவிய திரைப்படத்துறையில் வந்ததுனால மட்டும் அரசியலில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை, சத்தியமாக சாத்தியமில்லை. நல்ல உழைப்பாளர்கள் தேவை. நல்ல உழைப்பாளர்கள் நிர்மல்குமார் போன்றவர்கள் இருக்கிறார்கள். புஷி ஆனந்தை நம்ம தவறாக சொல்லலை. அவரை பாண்டிச்சேரிக்கு மாநில செயலாளராக போட்டால் அவர் உங்களை சென்னையிலேருந்து எட்டுக்குன்னு போய் விட்டுட்டு போயிடுவார். ஆனால் அவர் மாநில செயலாளராக ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே ஒரு மாவட்ட லெவலில் கூட கிடையாது அந்த மாநிலம். அப்படிங்கும்போது அந்த பாண்டிச்சேரிக்கு எட்டுக்குன்னு போயிட்டு வர்றது ஈஸியாக சுலபமாக இருக்கும். தமிழ்நாட்டில் புஷி ஆனந்த் அரசியல் ஒருபோதும் எடுபடாது. அவருடைய புகைப்படத்தை சுருக்கி சின்னதாக போட சொல்லுங்கள். உங்களுடைய புகைப்பட அளவுக்கு பெரிய போட்டால் அவர் என்ன பெரிய எது மாதிரி இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் வேலை பார்க்க மாட்டாங்க. ஏதோ உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வர்றாங்க. அது ஓட்டாக மாறாது. ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடணும். ஏங்க மாநகரத்தில் போய் 2 வார்டுக்கு ஒரு பகுதி செயலர் போடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் யார் அரசியல் சொல்லி கொடுத்தது? இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க. புஷி ஆனந்த் வசூல் பண்ணி வேட்டையாடி பல 100 கோடி ரூபாய், பல 1000 கோடின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநகரத்தில் இருக்கக்கூடிய 2 வட்டத்துக்கு ஒரு பகுதி செயலர்னா அவன்கிட்ட 50 லட்சம் காசு வாங்குறது.
இதுதான் எனக்கு நான் சொல்லலைங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையணும். அது சீட்டுக்களை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. டிடிவி தினகரனோடு கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக இங்கிட்ட ஒரு 10 இங்கிட்ட ஒரு 10 சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இல்லை நான் தனியாக அனுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா வாய்ப்பு இல்லை. டிடிவி தினகரனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 10% ஓட்டு இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் அவருக்கு அரசியல் தெரியும். பூத்து கமிட்டி வரலையும் எங்கே ஆள் கொண்டு போகிறது என்ன பண்ணுறது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் டிடிவி தினகரன் விஜய் கூட்டணி சேர்ந்தால் பிரகாசமாக இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வரும்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை தாவேகா கொஞ்சம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் விஜய் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திற்கும் போகும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலருடைய பெயரை அறிவிக்க வேண்டும். இவர் இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தார், ஆரம்பத்தில் எனக்கு மன்றம் தொடங்கினார் அப்படின்னு அந்தந்த பகுதிக்கு போகும்போது பேசணும். எதையுமே பொத்தாம் பொதுவான அரசியலை விஜய் அவர்கள் செய்தாரேனால் அரசியலில் இருக்க இடம் தெரியாமல் போய்விடுவார். என்ன விஜய் கட்சியை பற்றி இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட விஜயை விட எனக்கு 1-2 வயசு முன்னையே பின்னே தான் இருக்கும். நாங்களும் சினிமாவையும் பார்த்துட்டோம், அரசியலையும் பார்த்துட்டோம். நாம் தமிழர் கட்சியில் நான் ஒன்றிய செயலராக இருந்திருக்கேன். சீமான் செய்யக்கூடிய அள்ளு அரசியலையும் பார்த்துருக்கேன், தில்லு அரசியலையும் பார்த்துருக்கேன், பிட்டு துட்டு அரசியலையும் பார்த்துருக்கேன், மணி துட்டு அரசியலையும் பார்த்துருக்கேன். சீமான் பண்ண அரசியலை கும்பகோணத்துலேருந்து ஒருத்தனை பாண்டிச்சேரியில் மணச்சனூரில் நிப்பாட்டுவார். எப்படி ஓட்டு கிடைக்கும்? அதுபோல் எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆரம்பத்துலேருந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் விஜய் பதவி கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய கட்சி அப்படியே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்துவிடும், 20% ஓட்டுக்களை பெற்றுவிடும் அப்படின்னு மற்ற பத்திரிகைக்காரன் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மிஞ்சி போனால் 8லேருந்து 10 ஓட்டு வாங்கலாம். வெற்றி என்பது சாத்தியமில்லை. 4-5 சட்டமன்ற உறுப்பினர் பெறலாம், அல்லது 10 கூட பெறலாம். அதுவும் அரசியல் தெரிந்தவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டால். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் வந்துடும், விடுதலை சிறுத்தை வஞ்சிரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. வாய்ப்பே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அரசியலில் ஓட்டு வங்கியை நிர்ணயிக்காத கட்சியோடு காங்கிரஸ் கட்சியினர் வரமாட்டார்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வரமாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரம் பேசி சீட்டுக்களை கூட பெறுவதற்கு நாங்கள் விஜயோட கூட்டணி போயிடுவோம் அப்படின்னு பேசுவாங்க. பொண்டாட்டிக்காரி வந்தான்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி நாங்கள் விஜயோட கூட்டணி போயிடுவோம்னு சொல்லி கூட ஒரு 10 சீட்டு 5 சீட்டு வாங்குறதுக்கு தான், அந்த சீட்டு வேலைக்கு தான் இவங்க பட்டுறாங்க. இவர்களால் ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல. காங்கிரஸ் கட்சியோட விஜய்க்காவோட ஒன்றும் பெரிய மாற்றம் நடக்க போகிறதில்ல. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் நிற்பார்கள். சீட்டுக்களை பெறுவதற்காக சில பேரங்களை பேசுவார்கள். ஆக தமிழக வெற்றி கழகத்தோடு டிவிகே இணைந்தால் நல்லது, இப்படி தான் நடக்கணும். அல்லது ஓபிஎஸ்க்கு அங்கே அதிமுகவில் இடம் கிடைக்கலையா, இவங்களோடு இருக்கணும். அப்போ தொங்கு நிலையில் ஆட்சி வரணும். ரொம்ப பெரிய மெஜாரிட்டி அப்படியே 200 சீட்டாக திமுக பிடிச்சிரும்னு நான் சொல்லலை, யாருமே சொல்லலை. அதே போல் அதிமுக அப்படியே ஒரு 50 சீட்டை பிடிச்சிரும், தமிழக வெற்றி கழகம் அப்படியே ஒரு 70 சீட்டை பிடிச்சிரும், 20 சீட்டை பிடிச்சிரும், 40 சீட்டை பிடிச்சிரும். வாய்ப்பே கிடையாது. ஒற்றை எண்ணிக்கையில் சில தொகுதிகளை பிடிக்கலாம். புஷி ஆனந்த் போன்றவர்களால் இந்த தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வீழ்ச்சி நிலைக்கு போய்விட்டது. புஷி ஆனந்த் இல்லாமல் பொதுச்செயலராக வேற ஒருத்தர் நல்ல ஒரு பொறுப்பாளராக நிர்மல்குமார் போன்றவர்கள், அழகு மருதராஜை போன்றவர்கள் இருந்திருக்கணும். அழகு மருதராஜ் பல முறை பனையூர் அலுவலகத்துக்கு வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு வந்திருக்கார். புஷி ஆனந்த் தடுத்திருக்கிறார். அவர் விஜய் கட்சிக்கு சேர வருவதை தடுத்தவர் புஷி ஆனந்த். மருது அழகுராஜ் எவ்வளோ பெரியவர், தங்க மாதிரி தங்க தட்டில் வச்சு தாம்பாளமாக தாங்குறாங்க திமுகவில். எடப்பாடி கை விட்டுட்டாரு. அப்போ மருது அழகுராஜ் அதிமுக ஒன்றிணைப்பதற்கு அரும்பாடுபட்டார், முடியலை. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடுக்கடலில் ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. 100 பேர் நிற்கிறான் தத்தளிச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தனா உள்ளே போகிறான், ஒன்றுக்கும் வேலைக்கு ஆக போதில்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தங்கள் அப்படின்னு சொல்லி அழகு மருதராஜை போட்டார். தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்குமே ஆனால் விஜய்க்கு நல்லதாக இருந்திருக்கும். அழகு மருதராஜுக்கு நல்லதாக இருந்திருக்குமோ இல்லையோ, விஜய்க்கு நல்லா இருந்திருக்கும். திருச்சிக்கு வரும்போது என்ன பேசணும், கரூருக்கு வரும்போது என்ன பேசணும், புதுக்கோட்டைக்கு வரும்போது என்ன பேசணும், புதுக்கோட்டைக்கு வரும்போது என்ன பேசணும், ஒரு எம்பி தொகுதியை இழந்து விட்டார்கள் இந்த புதுக்கோட்டை மக்கள், அப்படி பேசணும். திருச்சிக்கு வரும்போது என்ன பண்ணணும், கே.என். நேரு தொடர்ந்து அரசியல் ஆதிக்கம் செய்து தமிழ் குடி சாதைகளை அடக்குமுறை செய்திருக்கிறாருன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போயிட்டார். அதனால் பொத்தாம் பொதுவாக பேசக்கூடிய வேலைகளை செய்யாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்கிறவர்களும் அந்த மாவட்ட செயலர்களுடைய பெயரை சொல்லி ஆரம்பத்தில் மன்றம் திறந்தவர்கள்னு சொல்லி பேசி அப்படி அரசியலை செய்ய வேண்டும். புஷி ஆனந்த
மாநில செயலாளராக பாண்டிச்சேரிக்கு போனால் இட்டுக்குன்னு வந்துட்டு அப்படி போயிட்டே இருப்பார். அதனால் அவரை பாண்டிச்சேரிக்கு மாநில செயலாளராக போட்டு வேற ஒரு நல்ல பொதுச் செயலாளரை இன்னும் 2 மாதம் கழித்து நிர்மல்குமாருக்கோ இல்லை வேற யாருக்கோ, ஏன்னா அப்புறம் அப்படி செய்தி போட்டோம்னா நிர்மல்குமார் சொல்லி தான் அப்படி கிடையாது. நிர்மல்குமாருக்கு அனைத்து தகுதியும் இருக்குது. அதனால நீ பொதுச் செயலாளராக யாரை போட்டீங்கிறது விஜய் எடுக்கக்கூடிய முடிவு, அதுக்குள்ளே நம்ம உள்ளே வரல. ஆனால் புஷி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் ஒற்றை இலக்கு சீட்டு கூட 2026 பெற முடியாது. இது சத்தியமாக எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒன்றிய வாரியா என்னென்ன கூத்து நடக்குதுங்கிற எனக்கு தெரியும். இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விமர்சனம் வைங்க, என்னை தாக்கி பேசுங்க. தாக்கி பேச தான் இன்னும் நம்ம பல விஷயங்களை வெளியிட வேண்டி வரும். ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் என்னென்ன கூத்து நடக்குது, எங்கெங்கே பணம் வாங்கினாரு, எல்லா விஷயமும் இன்னும் 2-3 நாளில் ஒரு முக்கியமான நபரை பார்த்து நான் பேட்டி எடுத்து செய்தி வெளியிட போகிறேன். அதுக்குண்டான வேலையும் செஞ்சிட்ருக்கேன். அதனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய பகுதியில் புஷி ஆனந்த வட்டச் செயலாளர்லேருந்து சதுர செயலாளர்லேருந்து ஒரு படத்தில் வரும்ல வட்டச் செயலாளர் வண்டு முருகன், அதுபோல் யாராற்றெல்லாம் பணம் வாங்கினாங்கிற ஒரு செய்தியை எனக்கு குறுஞ்செய்தியாக எனக்கு சொல்லுங்கள். வேறு யாரும் செய்தியை போடுவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் அச்சமின்றி சமரசமின்றி இந்த திருச்சியிலேருந்து ரெங்கராஜ் பாலண்டார் உங்களுக்காக நீங்களும் மக்களில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு விஜய் அவர்களுடைய திரைப்படம் வருகிற பொழுது இந்த பாலாபிஷேகம்ன்றதெல்லாம் கெட்ட மோசமான வார்த்தையிலெல்லாம் திட்டணும் யார் இனிமேல் அந்த வேலையை பண்ணாலும். அப்படி செஞ்சீங்க. 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றீங்க. அந்த புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப்பில் அந்த சரக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகிட்டார்னா உங்களுடைய வரி பணத்தை சுரண்டி அதிபதி ஆகியிருக்கிறார். அதனால் அவர் நம்ம ரொம்ப கெட்டவர்னு சொல்லலை. யாரும் இன்னைக்கு குடிக்காத மனுஷன்லாம் அந்த தொழிலில் ஈடுபடாத மனுஷன் இல்லைங்கிறது மாதிரி அரசியல் நிலவரம் இருக்குது. அதே நேரத்தில் நல்லவர் கெட்டவருங்கிறத தாண்டி புஷி ஆனந்த பாண்டிச்சேரி மாநில செயலாளராக நியமித்து விட்டு பொதுச் செயலாளராக வேற ஒருத்தரை நியமிக்க வேண்டும். அப்படி நியமித்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு நல்ல வளர்ச்சி உண்டு. இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்கிற ஒரு நிலை இருக்கிறதோ அதுபோல புஷி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தால் இன்னும் கீழான நிலைமைக்கு வீழ்ச்சியான நிலைமைக்கு இன்னும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும். அப்படிங்கிறதுல உறுதியாக விஜய் எதிர்க்கிறவங்களே சந்தோஷப்படுவாங்க. புஷி ஆனந்தே தெய்வமே, நீயே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் இன்னும் நம்ம பல பேர் சொல்கிறாங்க புஷி ஆனந்தே இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கணும், அப்போதான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. திமுக அதிமுக போன்றவர்கள் விரும்புகிறவர் யார்? புஷி ஆனந்த் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும்னு திமுகவும் அதிமுகவும் விரும்புது. அந்த திமுகவும் அதிமுகவும் விரும்புகிற ஒருவரை புஷி ஆனந்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக விஜய் பதவியில் அமர்த்தியிருக்கிற வரை இந்த தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் ஒரு ஒற்றை நிலைமையில் கூட ஒற்றை குறிப்பில் கூட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியாது. அப்படியே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கான ஓட்டு வங்கி இத்தனை சதவீதங்கிறத நீங்கள் 2020 கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை நீங்கள் 40 பேரை நிறுத்தியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு வங்கி எத்தனை சதவீதம் 10, 12, 15% வந்திருக்குன்னு வைங்கள. நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவிலேருந்து எல்லா கட்சியும் போட்டி போட்டுட்டு உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வருவாங்க. உங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னே தெரில. செம்புடி ஆட்டு கூட்டம் கலைஞரே சொல்லுவார். கலைஞர் ஐயா அவர்களே, கலைஞர் ஐயாவை எனக்கு ஒரு சில விஷயங்களை ஏன் பிடிக்கும்னா உண்மையை பேசுவார். ஊழல் முறையீடுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, 2 கட்சியிலுமே நடக்குது. ஆனால் செம்பரியாட்டு கூட்டம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். களத்தில் நிற்கிறவனை தான் நம்புவேன் பாரு. மதுரையிலும் சரி பல இடங்கள்லையும் சரி விஜய் பேச்சு இதில் அந்த மேடையில் வந்துட்டு போகிறாரு, அவர் பார்த்தனே எல்லாம் கிளம்புறாங்க. அப்போ விஜய் பேச்சை யாரும் ரசிக்கவில்லை, பேச தெரியலன்னு நினைக்கிறாங்க. அதனால் விஜய் தரமான அரசியல் செய்யணும், சரியான அரசியல் செய்யணும். புஷி ஆனந்த பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து இறக்கிட்டு வேறு பொதுச்செயலாளரை நியமிக்கணும். அப்போ தான் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். இல்லை என்று சொன்னால் 2026க்கு பிறகு இன்னும் கதை கேட்டு கொண்டிருக்கிறார் விஜய். 2026க்கு பிறகு நிச்சயமாக சினிமாவில் நடிக்க போய்விடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு நினைக்குதோ, அதே போல் திராவிட முன்னேற்ற கழகமும் புஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்குது. அப்போ அந்த மாதிரி இருவரும் திராவிட கட்சிகள் விரும்புவதை இவர் செய்கிறாரா? 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் போட்டிட்டு இருந்தார்கள். ஏனால் அந்த ஓட்டு வங்கி எத்தனை சதவீதம் தான் நிரூபிச்சிருப்பார். அப்போ எல்லாருமே கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. ஓரளவு 4-5 கட்சி உடையாந்துரும். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலையும் விஜயவரன் புறக்கணித்தார். ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் விஜய் புறக்கணித்தார்.
அப்போ என்ன, உங்களுக்கான ஓட்டு வங்கி எத்தனைனே தெரியல. அப்படியே கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே நம்மள்ட்ட கூட்டணிக்கு வந்துடுவார்னு விஜய் நினைக்கிற கற்பனையை முதலிலே கைவிட்டு நடைமுறை அரசியலை நீங்கள் கையாள வேண்டும். திமுகவை அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு வீழ்த்திட்டு அப்படியே பெரும் அப்படியே திரளமாக நீங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியும்னு பேசுறதெல்லாம் ஒருபோதும் அது சாத்தியமே இல்லை. களத்தில் நிற்க வேண்டும். வட்டச் செயலாளர், சதுர செயலாளர், இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு செயலாளர், உங்களுடைய அரசியல் கட்டமைப்புகளை நீங்கள் சரி செய்யாதவரை ஒருபோதும் சாத்தியமில்லை. 2026 அரசியல் தெரிந்தவர்கள் உங்களோடு வர வேண்டும் என்று சொன்னால் புஷி ஆனந்த் இட்டுக்கணுங்கிற அந்த புஷி ஆனந்த முதல்ல பாண்டிச்சேரிக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கு. ஓட்டு வங்கியை முதல்ல எத்தனை சதவீதங்கிறத 2026 தீர்மானிங்க. அதன் பிறகு 2030 உங்களுக்கு கூட்டணி வருவாங்க. இப்பவே நான் முதலமைச்சர், நான் அப்படியே கூட்டணிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி நான் கொண்டு வருவேன் அப்படின்னா எத்தனை சதவீதம்னே உங்களுக்கு தெரியல. எப்படி உங்களுக்கு கூட்டணி வருவாங்க? அதனால முதல்ல இட்டுக்கணுங்கிறவரை நீங்க வந்து மாநில செயலாளராக, பாண்டிச்சேரி மாநில செயலாளராக நியமிச்சுட்டு வேற ஒரு பொதுச் செயலாளராக கொண்டு வந்தா அரசியல்ல நிலைத்து நிற்கலாம். இல்லைன்னா 2026 பிறகு நிச்சயமாக விஜய் சினிமாவில் மீண்டும் நடிக்க போய்விடுவார் அப்படிங்கிறதா எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல். தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்ட வாரியாக விஜய் கட்சியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை வெளியிடணும்னா எனக்கு வெளியிடுங்க. ரகசியம் பார்க்கப்படும். சத்தியமாக நீங்கள் சொல்லுகிற விஷயத்தை ரகசியமாக வைத்துக்கொள்வேன். எவரிடத்திலும் சொல்ல மாட்டேன். அச்சமின்றி சமரசமின்றி நான் செய்தி வெளியிட தயாராக இருக்கிறேன். நமது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரித்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.